அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். நம்முடைய மனதையும் அறிவையும் புறச்செயல்களுக்காக நன்றாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் மனதையும் அறிவையும் மனதை சீரமைப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. அது முடியாத காரியம். இதுதான் மன போராட்டத்திற்கு காரணமாக ஆகிவிடுகின்றது. அதாவது நம்மை அறியாமலே உணர்வுகள் ஏற்படுகின்றன, தானாக தோன்றி தானாக மறைகின்றன. இது 40% என்று சொல்லலாம். நம்முடைய முயற்சியின் காரணமாக புறத்தில் செய்கிறோம் பார்த்தீங்களா, இது 60% என்று சொல்லலாம். ஞானியாக இருந்தாலும் சரி, ஞானி இல்லை என்றாலும் சரி, இந்த 60% தான் அத்தனை பேரும் பயன்படுத்துகிறாங்க. இந்த 60% பயன்படுத்தி செய்கிறது தான் நமக்கு ஏற்படக்கூடிய உயர்வு தாழ்வு. ஆனால் இந்த 60% என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த 40% சரி செய்ய முயற்சி செய்யக்கூடாது என்று புரிந்து கொண்டு புறத்தில் தான் செயல்படுமே தவிர வேறு எந்த விதத்திலையும் 40% சரி செய்ய முயற்சியே